நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட தமிழக வெற்றி கழகம் கட்சி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான பணிகள் போய்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில விஜய் அண்ணாவோட லாஸ்ட் மூவி, அதாவது 16 மூவி டைரக்டர் யாரு அப்படிங்கறத பத்தி ரொம்ப நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு டைரக்டர் யாரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நெருக்கமான விஜய் அண்ணாவோட நெருக்கமான சைட்ல இருந்து சொன்னவங்க வெற்றிமாறன் அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன் அப்படின்னா வெற்றிமாறன் கிட்ட இருந்து ஒரு நாவல் ஃபேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி வந்து அரசியல் பத்தி கேட்டதாகவும், அரசியல் அதாவது சொல்ற விதமான படம் பத்தி கேட்டதாகவும், இதை வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட அதிகமா கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னா வெற்றிமாறன் சங்கர் இந்த மாதிரி டைரக்டரால தான் முடியும் அப்படிங்கும்போது விஜயனா வந்து அவரை சூஸ் பண்ணதாக சொல்றாங்க. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெற்றிமாறன் விடுதலை, சோ அது போக வந்து பாத்தீங்கன்னா வாடிவாசல் இந்த மாதிரி இதுல பிஸியா இருக்கனால எந்த அளவு இது அமையும் அப்படிங்கறதும் தெரியல. சோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம விஜய் அண்ணாவோட அதாவது தமிழக வெற்றி கழகம் கட்சி வந்து பாத்தீங்கன்னா எப்படி தமிழ்நாட்டில் வளரும் அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே எந்த கட்சி வந்து ஒரு ஸ்ட்ராங்கா எதிர்க்காங்களோ அந்த கட்சி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சியாவோ இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா அடுத்து தமிழகத்தை ஆளப்படுற ஒரு கட்சியாகவும் வரும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அதாவது டிஎம்கே 1949 உருவான கட்சி, அதை எதிர்த்து கலைஞர் வந்து எதிர்த்து உருவானதுதான் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகமா வந்து நின்றுச்சு. சோ இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சீமான் அவர்களா இருக்கட்டும், அவரை எதிர்க்கிறதுனாலதான் இப்ப தமிழ்நாட்டிலே பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் அவ்வளவு போர்ஸா எதிர்க்கிறாங்க. அதிமுக எதிர்ப்பதை காட்டிலும் அதிகமா எதிர்க்கிறாங்க. சோ இந்த மாதிரி விஜயன்னா அவங்களோட குடும்ப அரசியலை பத்தி பேசினாலே போதும், அதை வந்து பாத்தீங்கன்னா அவரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அதாவது ஊழலை பற்றி அதுக்கு மேலும் பேசினாரு அப்படின்னா அவர் ஈஸியா 2026 அதிக இடங்களை வின் பண்ண முடியும். இந்த மாதிரி அப்டேட்னா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழக வெற்றி கழகம் அதாவது விஜயனோட கட்சி தமிழ்நாட்டுல யாருக்கு ஒரு போட்டியா இருக்கும் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது இந்தியா லெவல்ல பார்க்கும்போது மதத்தை மட்டுமே முன்னெடுத்து அரசியல் பண்ற பிஜேபிக்கும், அது போக வந்து பாத்தீங்கன்னா என்னதான் இந்தியா கூட்டணின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி இருந்தாலுமே அவங்க கட்சியை விட்டே விலகி போறாங்கன்னா என்ன ரீசன் அப்படின்னா காங்கிரஸ் என்னதான் ராகுல் காந்தி ஒரு பெரிய தலைவரா இருந்தாலுமே அவரோட இதுல நார்த் சைட்ல நின்று அவர் ஜெயிச்சாருன்னா ஓகே பிஜேபி எதிர்த்து அவர் நல்லா வரலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் அவர் பயந்துவிட்டு காங்கிரஸ் இதுல வந்து அதாவது ஆள்ற மாநிலமான கேரளால வந்து ஒரு சவுத் போல்ல நிக்காரு. சோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களோட இதுக்காண்டிதான் அவங்க லைஃபை முன்னெடுத்து கொண்டு போறாங்க. அவங்க கட்சி அவங்களோட ஒரு பேக்ரவுண்டா தான் இருக்க தவிர மக்களுக்காண்டி அப்படிங்கிறது கிடையாது. பட் நம்ம விஜயனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 crore வரை சம்பளம் வாங்குறத விட்டுட்டு அரசியல் வராது. அவர் மக்களுக்கு எந்த அளவு நல்லது செல்வார் அப்படிங்கறத நீங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழக வெற்றி கழகம் அதாவது விஜயனோட கட்சி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல யாருக்கு போட்டியா இருக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ₹1 அப்படிங்கறத நம்ம அதாவது நம்மகிட்ட இருந்து கலெக்ட் பண்றாங்க இல்லையா, டாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கட்டும்போது ₹1 கட்டுறோம் அப்படின்னா நமக்கு அவங்க ரிட்டர்ன் எவ்வளவு கொடுக்குறாங்க அது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹1 நம்ம செலுத்துறோம்னா 26 பைசா மட்டும்தான். அதே வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவுக்கு 16 பைசா மட்டும்தான், கேரளா 62 பைசா இதெல்லாம் கொடுக்குறாங்க ரிட்டர்ன். இதை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா பினராயி விஜயன் அதாவது கேரளா சிஎம் வந்து பாத்தீங்கன்னா டெல்லிக்கே போயிட்டு அங்க போயிட்டு அவங்க எம்பிஎம்களோட போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் நம்மளோட டிஎம்கே கட்சியோட ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா சுற்றுப்பயணம் போயிட்டு வந்துட்டு ஒரு காணொலி மட்டும் தான் போடுறாரு. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது தமிழ்நாடு உரிமை எப்படி கிடைக்கும்? இவங்களோட குடும்ப அரசியல் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை இவ்வளவு நிலைமையில கொண்டு போய் விட்டுருக்கு. இவங்க வந்து அவங்களோட குடும்பத்தை காப்பாத்துக்கிறதுக்காண்டி மட்டும்தான் அரசியல் படுதாங்களே தவிர மக்களை காப்பாத்துறதுக்காண்டி கிடையாது. இதே வந்து பாத்தீங்கன்னா விஜயநாத் அந்த ஒரு வாய்ப்பு 2021 வரும்போது அவரை பத்தி நம்ம தளபதி விஜயனோட தமிழக வெற்றி கழகம் கட்சியோட வந்து பாத்தீங்கன்னா நேம் அறிவிச்சதுக்கு அப்புறம் இன்னும் கொடி கொள்கைகள் கோட்பாடுகள் மாநாடு அப்படிங்கிறதுனா இன்னும் எல்லாமே அறிவிக்கிறதுக்கான அப்டேட்கள் அடுத்து வரும் அப்படிங்கும்போது சில இது வந்து இப்ப வெளியா இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயனா ஃபேனா இருந்தா இந்த மாதிரி அப்டேட்ஸ் ரொம்ப வரும். என்ன அப்படின்னா விஜயனா வந்து பாத்தீங்கன்னா அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி தொகுதி எதிராச்சும் போட்டியிடலாம் இல்லாட்டி நாகை தொகுதியில போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வருது. இதுக்கப்புறம் முதல் மாநாட்டையும் வந்து பாத்தீங்கன்னா நெல்லை அல்லது தூத்துக்குடி நடத்த வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறது தகவல் வருது. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட மதுரையில வந்து பாத்தீங்கன்னா அதிகமான டிஎம்கே ஏடிஎம்கே இந்த மாதிரி மாநாடுன்னு பெரிய பெரிய மாநாடு நடந்திருந்தாலும் சவுத் போல்ல திருநெல்வேலி தூத்துக்குடி மாதிரி ஏரியால வந்து இன்னும் வரல அந்த அளவு அப்படிங்கும்போது விஜயனா அந்த மாதிரி இடத்துல போக்கஸ் பண்றாரு அப்படிங்கிறது வந்திருக்கு. 2026 இந்த இடத்துல போட்டியிடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத அவங்களோட வட்டாரத்துல வந்து வெளியே வந்திருக்கு. இந்த மாதிரி தகவல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்